Let us practice. Match the words with the pictures. அதாவது படங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சிங்குலர் ப்ளூரல் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் 2 vans கொடுத்துருக்காங்க. 2 vans எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு லைனில் 2 vans கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் மேட்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் 4 ships. 4 ships எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? லெஃப்ட் சைடில் 3வது லைனில், அதாவது இடது சைடில் 3வது வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் 1 cat, ஒரு பூனை. லெஃப்ட் சைடில் இடது சைடில் ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 3 cats, 3 பூனைகள். 3 பூனைகள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரைட் சைடில் 3வது லைனில் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிடலாமா? ஃபிஃப்த்து ஒன் 1 van, ஒரு வேன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 2வது படமாக கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் 1 ship. 1 ship எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் சைடில் 2வது படமாக கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஆட் எஸ் டு மேக் 1 into many. இதில் நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிங்குலர், அதாவது ஒருமை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எஸ் சேர்த்து ப்ளூரலாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் என்ன செய்கிறோம்? எல்லா வேர்ட்ஸ் கூடயும் எஸ் சேர்த்து ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எழுதணும். அதில் எழுதும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெட் கலர் கோட் கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 ப்ளூ லைன் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஒன் ரெட் கலர் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எழுதும்போது அந்த லைனை பார்த்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களோட கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வரும். நீட்டாக பண்ணுங்கள். பால் பால்ஸ், ஆப்பிள் ஆப்பிள்ஸ், கேப் கேப்ஸ், டாக் டாக்ஸ், எக் எக்ஸ், ஃப்ராக் ஃப்ராக்ஸ், பிக் பிக்ஸ், ஹட் ஹட்ஸ். கரெக்டாக எழுதிட்டீங்களா? ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே அந்த படத்தோட வேர்டை சில எழுத்துக்களை மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ் ஆன லெட்டரை நாம் அதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் காட், COT காட். செகண்ட் ஒன் ஷர்ட், SHIRT ஷர்ட். நெக்ஸ்ட் ஒன் பேபி, BABY பேபி. லெட் அஸ் டூ வேர்ட் வால். வேர்ட் வாலில் உள்ள வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போமா? கிவ், ஆர், குட், புட், சா, இஃப், தெம், அப், ஜஸ்ட், சி, ஓல்ட், தெம், அஸ், கம். Read aloud and circle the words you see in the word wall. கீழே ஒரு 6 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைனை ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம முன்னால் பார்த்தோம் இல்லையா வேர்ட் வால், அதில் என்னென்ன வேர்டெலாம் வருதோ அந்த வேர்டை மட்டும் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ லைக் தெம், இதில் தெம் அந்த 3வது வேர்டு வந்து நம்ம வேர்ட் வாலில் பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஹீ வாஸ் எ குட் ஓல்டு மேன். இந்த செகண்டு சென்டென்ஸில் குட் அப்படிங்கிற வேர்டும் ஓல்டு அப்படிங்கிற வேர்டும் வேர்ட் வாலில் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் ஐ ஜஸ்ட் சா ஹிம். இதில் ஜஸ்ட் சா இந்த 2 வேர்டும் வந்திருக்கு. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் கேன் யூ சி த ஃபிஷ். இதில் SEEC அந்த சி வேர்ட் வாலில் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து ஒன் கிவ் மீ சம் ஜாம். இதில் ஃபஸ்ட்டு வேர்டு கிவ் அது வேர்ட் வாலில் இருக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் டேக் அஸ் டு த ஜூ. இதில் செகண்ட் வேர்ட் அஸ் US இது வேர்ட் வாலில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ். இதில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் 16 வேர்ட்ஸ் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 16 வேர்ட்ஸையும் இந்த லெட்டர்ஸ்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம ரவுண்ட் பண்ணணும். பண்ணலாமா? லெட் அஸ் ப்ராக்டிஸ். த ட்ரீ இஸ் பிக். இந்த மரம் பெரிதாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த பிளான்ட் இஸ் ஸ்மால். இதில் செடி
சிறியதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த பாய் இஸ் டால். இந்த பையன் உயரமாக இருக்கிறான். த கேர்ள் இஸ் ஷார்ட். இந்த பொண்ணு குள்ளமாக குட்டையாக இருக்கிறா. த புக் இஸ் திக். இந்த புத்தகம் அடர்த்தியாக அதாவது தடிமனாக இருக்கிறது. த கைட் இஸ் தின். இந்த பட்டம் மெல்லியதாக அதாவது சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட், அதாவது எதிர்ச்சொல். பிக் அதுக்கு ஆப்போசிட் ஸ்மால், டால் உயரமாக அதுக்கு ஆப்போசிட் குள்ளம் ஷார்ட், அது மாதிரி திக் அதாவது அடர்த்தியான அதுக்கு ஆப்போசிட் தின் மெல்லியதாக. ரீட் அண்ட் ட்ரேஸ் த வேர்ட்ஸ். முதல்ல இந்த 10 சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம். அடுத்து அந்த 4 லைனில் டாட்டாக வச்சுருக்கிற லெட்டர்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். கவனமாக அந்த 4 லைனில் எழுதுவோம். ஓகேவா? த எலிஃபண்ட் இஸ் பிக். பிக் BIG. த பாய் இஸ் டால். டால் TALL. த புக் இஸ் திக். திக் THICK. திக். த rat is small. Small SMALL. Small. The girl is short. Short SHORT. Short. The kite is thin. Thin THIN. Thin. Bird. Bird. Asan. Brick. Brick. Broom. Broom. Dir. Dir. Asin. Drum. Drum. Drink. Drink. Curd. Curd. As in clock. Clock. Cloud. Cloud. Full. Full as in flute. Flute. Floor. Floor. Ft. Ft as in gift. Gift. Soft. Soft. St. St as in list. List. Fist. Fist. And. And as in pond. Pond. Bend. Bend. Read aloud. சத்தமாக ரீட் பண்ணுவோமா? Bring. Brim. Brush. Brick. Drop. Dress. Drag. Drip. Clap. Click. Cloth. Cluck. Flip. Flag. Flop. Flash. Shift. Lift. Laughed. Graft. Must. Wrist. Wrist. Cast. Sand. Bind.
land, bond, bank, think, link, rank. Listen and repeat. முதல்ல ரீட் பண்ணுறதை கவனிச்சுட்டு திரும்ப சொல்லியிருக்காங்க. கவனிக்கிறீங்களா? flip the cloth, flip the cloth. Dust the nest, dust the nest. Thank the monk, thank the monk. Bring the drum, bring the drum. Lend a hand, lend a hand. Lift the gift, lift the gift. வேர்ட் வாரில் உள்ளதை ரீட் பண்ணுவோமா? clip, drag, wind, brass, drip, sand, flush, best, rank, flap, cast, laugh. Circle the correct one. பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட வேர்டில் ஃபஸ்ட்டு 2 லெட்டரை மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 2 லெட்டரை நாம் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணி அதில் எழுதணும். எழுதுவோமா? கிளாக். இதில் எந்த எழுத்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎல், கிளாக். அடுத்தது ஃப்ளாக். இதில் எஃப்எல் அப்படிங்கிற 2 லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரஷ். இதில் பிஆர் அப்படிங்கிற 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ட்ராப். இதில் டிஆர் அப்படிங்கிற 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாண்ட். இதில் என்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது நெஸ்ட். இதில் எஸ்டி மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிஃப்ட். இதில் எஃப்டி அப்படிங்கிற லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் பிங்க். இதில் என்கே அப்படிங்கிற லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் 4 படம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு படம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ரவுண்ட் பண்ணணும். கிரைண்டர், ஸ்டவ், காட், மிக்சி. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர், ஸ்டவ், மிக்சி இந்த 3 கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள். காட் இது மட்டும் நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணுற பொருள். இப்போ காட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம காட்டை ரவுண்ட் பண்ணிக்கலாம். The Fat Dog. The story name is The Fat Dog and the கொழுத்த நாய். He is a thin king. He is a thin king. அவர் ஒரு ஒல்லியான அரசர், ராஜா. King, ராஜா. The thin king has a fat dog. The thin king has a fat dog. அவர்கிட்ட ஒரு கொழுத்த நாய் இருந்தது. நல்லா கொழுப்பான கொழுத்த நாய் இருந்தது. ஃபேட் டாக், கொழுத்த நாய். The thin king and the fat dog go for a walk. The thin king and the fat dog go for a walk. அந்த ஒல்லியான ராஜாவும் அந்த கொழுத்த நாயும் நடைப்பயிற்சிக்கு போனாங்க. வாக் மீன்ஸ் நடத்தல். வாக் நடத்தல். இந்த இடத்துல நடைப்பயிற்சி அப்படின்ட்டு வரும். ஓகே, வாக் நடத்தல். The fat dog sees a cat. The fat dog sees a cat. அந்த கொழுத்த நாய் ஒரு பூனையை பார்த்தது. sees பார்த்தல். sees பார்த்தல். cat பூனை. cat பூனை. Do you understand? The fat dog runs to catch the cat. The fat dog runs to catch the cat. Fat dog அந்த கொழுத்த நாய் அந்த பூனையை பார்த்தோன்னே அதை துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஓடி போய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக? டு கேட்ச் த கேட், பூனையை பிடிக்கிறதுக்காக. ரன்ஸ் ஓடுதல், கேட்ச் பிடித்தல். The king runs to catch the fat dog. The king runs to catch the fat dog. இப்போ ராஜா
நாய் பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு? நாயை பிடிக்கிறதுக்காக. பிகாஸ் த rope is in his hand. He is holding the rope. They run and run and run. They run and run and run. Now the fat dog is thin. Now the fat dog is thin. ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ரொம்ப தூரம் ரெண்டு பேரும் ஓடி களைச்சி போனதில் த ஃபேட் டாக் இஸ் தின். அந்த கொழுத்த நாய் இப்போ என்னவாயிடுச்சு? ஒல்லியாக ஆயிடுச்சு. சில்ட்ரன், டு யூ லைக் தி ஸ்டோரி? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட். லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. இது பார்த்து திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். த ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் குயின் ஆர் கிங்? எஸ், he is a king. So circle the king. The next one is dog or a cat? It is a dog. So circle the dog. The next one is cat or a dog? It is a cat. Tick yes or no. Read the sentence and tick yes or no. The first one is the king is fat. No, he's a thin king. So we tick no. The king has a fat dog. Yes, he has a fat. The dog sees a rat. No. The dog runs to catch the cow. No. The king runs with the dog. Yes. Arrange the story in the correct order using numbers from 1 to 5. See the picture and write the numbers. I can do. Tick the correct picture for the sentence. சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு எந்த பிக்சர் சூட் ஆகுதோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். த சாட் இஸ் ஸ்மால். எந்த சட்டை ஸ்மாலாக இருக்குது? செகண்ட் ஒன் டிக் பண்ணிக்கலாமா? த காட் இஸ் பிக். த கட்டில் பெருசாக இருக்குது. எந்த கட்டில் பெருசாக இருக்குது? செகண்ட் ஒன் டிக் பண்ணிக்கலாமா? த ட்ரீ இஸ் டால். எந்த மரம் உயரமாக இருக்குது? செகண்ட் ஒன் டிக் பண்ணிக்கலாமா? த கவ் இஸ் தின். எந்த மாடு ரொம்ப திக்காக இருக்குது? இதில் ஃபஸ்ட் ஒன். த ரேட் இஸ் ஃபேட். 2 ரேட் கொடுத்துருக்காங்க. எந்த ரேட் ஃபேட்டாக இருக்குது? செகண்ட் ஒன் தான் ஃபேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம். சூஸ் த ரைட் த கரெக்ட் வேர்டு. இப்போ 4 வேர்டு 4 லைனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வேர்ட்லேயும் 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன லெட்டர்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதுவோமா? கிளாப். இல்லை CLAP கிளாப். நெக்ஸ்ட் ப்ரஷ். BRUS கைட்ஸ். BRUS கைட்ஸ். அடுத்தது பிங்க். PINK. 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 நெஸ்ட். NEST. NEST நெஸ்ட். ஃபில் பண்ணிட்டீங்களா? ஆட் எஸ் டு மேக் 1 into many. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம எஸ் சேர்த்து அதை நம்ம ப்ளூரலாக மாற்ற போகிறோம். 1 part. இதில் 3 parts எஸ் சேர்த்து எழுதிக்கிறோம். அடுத்தது 1 cap. 4 caps. இந்த கேப்ஸில் ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 bag. 2 bags. இந்த பேக்கில் எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 pen. இந்த பென்னில் ஒரு எஸ் சேர்த்து பென்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருக்கும் 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரோட சரியான நேம் எதுன்னு பார்த்து அதை நாம் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் சோஃபா, சேர், டோர்.
சரியான ஆன்சர் சேர், அதாவது செகண்ட் ஒன். ரவுண்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டேப், மக், சோப். சரியான விடை ஃபர்ஸ்ட் ஒன் டேப். ரவுண்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாக், பில்லோ, லேம்ப். இதில் தேர்ட் ஒன் லேம்ப் தான் சரியான விடை. ரவுண்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுவோமா? பாய்.